மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பல தேர்தலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. தேர்தலில் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை என் கூட பகிர்ந்துக்க முடியுமா? சுவாரஸ்யமானதுன்னா, நீங்க 1937லேருந்து தேர்தல் நடக்குது. ஆமாம். சென்னை மாகாணமா இருந்த காலத்துல நாளைக்கு 17வது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை ஆமா. பொறுத்தவரை. ஆ நீங்க பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது. ராஜாஜி அப்ப பிரதமர்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் இல்ல. இங்க ஒரு இது மாரி கவுன்சில் மாரி அதுக்கு பிரதமர். ராஜாஜி பிரதமரா இருந்திருக்காரு. அதற்கு பிறகு நீதி கட்சிகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதில் பனகல் அரசர், சர்பிட்டி தியாகராயர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அந்த மதிய உணவு திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கல்விக்கு முன்னுரிமை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இது அந்த மாதிரிலாம். இதற்கெல்லாம் அந்த தேர்தல்லாம் உதவி இருக்குது. அதற்கு பிறகு சென்னை மாகாணம்னா அப்போ 306 சட்டமன்றம். அதில் காங்கிரஸ் தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தது. நடுவில் காங்கிரஸ் ஒரு தடவை சரியாக மெஜாரிட்டி வராதப்போ ஒரு இடைக்கால ஏற்பாடாக ராஜாஜியை முதலமைச்சராக்குனாங்க. அவர் தலைமையில் தான் அவர் மற்ற கட்சிகளை இது பண்ணி, ஆனால் அவர் தலைமையெல்லாம் ஏற்றுக்க தயாராக இருந்தாங்க. அப்போ ஒரு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைஞ்சது. இப்போ மதுவிலக்கு இருந்ததில்ல? மதுவிலக்கு இருந்தது. உங்களுக்கு இது முஸ்லீம் லீக் பெரிய அளவில் பெரிய கட்சியாக இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரிய அளவில் எதிர்கட்சியாக இருக்க அளவுக்கு இருந்தாங்க. 50 தொகுதிகள் மேலே இருந்தாங்க. அந்த மாதிரி அப்போல்லாம் திமுகலாம் தோன்ற ஒரு 2 வயசு குழந்தை. அப்போ தான் 49 தான் திமுக தோன்றுது. திராவிடர் கழகத்திலேருந்து அண்ணா வெளியில் உருட்டுனா கண்ணீர் துளிகள், பெரியார் மணியம்மையை கட்டிக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் பல தலைவர்கள் பலரை கட்டிக்கினாங்க. அதுவே கட்சியாக உடஞ்சிது. ஆனால் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு பல கட்சிகள் பெண்களை கட்டிக்கிட்டது, இல்லாட்டி பெண்களுக்காக போட்ட சண்டையில் உருவானதுன்ற மாதிரி தான் தமிழக அரசியல் கட்சிகள் வரலாறுலாம் இருக்குது. இல்லாட்டி ஒரு பெண்ணை தாக்கியதுனால் திமுக பாதிக்கப்பட்டதெல்லாம் இருக்குது வரலாறு. அப்போது 49ல் பெரியார் மணியம்மை திருமணத்தை காரணம் காமிச்சு வெளியே போனாங்க, கண்ணீர் துளிகள் அப்படின்னு. அந்த 49ல் ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா, வேலை ஆகாதுல்ல. பெரியார் கூட இருந்தால் கூட்டத்துக்கு அட்டன் பண்ணிட்டு 4 நாள் 8 நாள் சந்தா தொகையை வாங்கிக்கணும். எவ்வளோ நாள் உருட்டுறது? ஆட்சி கட்டில் அமர வேணாவா? அதுதான் முக்கிய நோக்கம். அதுக்கு இல்லாத உருட்டெலாம் உருட்டி அதில் பெரிய உருட்டு என்னென்னா, அந்த திராவிட நாடு கோரிக்கை, அடைந்தால் திராவிட நாடு இல்லாவிட்டால் தனிநாடுன்னு அது. அப்புறம் 52 முதல் பொது தேர்தல் சுதந்திரத்துக்கு பிறகு. அப்போ சென்னை மாகாணம் தான் இருக்குது. அது முடிந்த பிறகு 57 52ல் திமுக நிற்கலை. திமுகலாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது. நின்னா சுயேட்சை சின்னத்தை நிற்கணும். அவர் நிற்க வேணான்ற இது. நான் 3 வருஷத்தில் நிற்கலை. இவர்கள் தான் விஜய் வந்து நிற்கிறியான்னு கேட்குறாங்க, வீரம் இருக்கான்னு. அதுக்கு பிறகு 57ல் நிற்கிறாங்க. 57 தேர்தலில் 15 தொகுதி திமுக ஜெயிக்குது. அப்போல்லாம் மொழிவாரி மாகாணங்கள் பிரிச்சுட்டாங்க தமிழ்நாடு இதில். 62 அந்த தேர்தலில் திமுக வளர்ச்சி அடையுது 50 தொகுதி. அப்புறம் 67 இதில் ரொம்ப எதிர்பார்த்த பெரிய தேர்தல்னா 67 தான். எம்ஜிஆர் சுடப்பட்டது, இந்திய எதிர்ப்பு, இது அரிசி பஞ்சம், இந்த மாதிரி. இன்னொன்று ஒரு ஒரு மாநில கட்சி காங்கிரஸை முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தினது, தொடர் வெற்றியை ஸ்டாப் பண்ணி காலி பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி நடந்தது 67ல். அது ஒரு சுவாரஸ்யமான தேர்தல். 71 எம்ஜிஆரும் கலைஞரும் ஒன்றா இருந்து நடத்தின தேர்தல், அண்ணா மறைவுக்கு பிறகு. அதில் தான் திமுக வரலாற்றிலேயே 184 சீட்டு ஜெயிச்சாங்க. 184. அதுக்கப்புறம் ஜெயிச்சதே கிடையாது. அந்த தேர்தலில் வித்தியாசமான தேர்தல். காங்கிரஸ் 2வது, பழைய காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, இந்திரா காங்கிரஸ் ஒரு இது. இவங்க அங்கே லேட் பண்ணதில் சட்டசபைக்கு சீட்டு கொடுக்கல. கடைசியில் சீட்டு இல்லாமையே ஆதரவு, கமல்ஹாசன் மாதிரி. கமல்ஹாசன் என்ன பண்ணுறான், அந்த மாதிரி ஆதரவு கொடுத்து அந்த தேர்தல் நடந்தது. மத்தியில் மட்டும் அவங்க சீட்டு கொடுத்து பண்ணாங்க. அப்புறம் 72 எம்ஜிஆர் அந்த தேர்தல். அதில் 72ல் இந்த எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ நடந்த 73ல் நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல் தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு பெரிய இடைத்தேர்தல். எம்ஜிஆருக்கு முதல் அங்கீகாரம், தைரியத்தை கொடுத்த தேர்தல் அது. அந்த தேர்தல் நல்லா இருந்தது. 77 மத்தியில் நடந்த தேர்தலில் மிசாவுக்கு பிறகு நடந்த அகில இந்திய பொது தேர்தல் தமிழ்நாட்டிலையும் பெரிய எழுச்சியாக இருந்தது. இந்திரா காந்தி கடுமையாக தோற்றத்தோடு. அதில் 2 முடிவு வந்தது. எமர்ஜென்சியை ஆதரித்த எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறார். எதிர்த்த கலைஞர், ஜனதா கட்சி இவங்க வந்து பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சி 77ன்றது 80ல் எந்த இந்திரா காந்தி அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்து இது பண்ணாங்களோ அந்த இந்திரா காந்தி கூடிய திமுக கை கொடுக்குது.
நேருவின் மகளே ஒரு நிலையான ஆட்சி. எம்ஜிஆர் முதல் பெருந்தோல்வியை 80ல் சந்திச்சார். 80 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சந்திக்கிறார். அதுக்கு பிறகு ஆட்சியை கலைக்கிறாங்க. அந்த தேர்தலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சுவாரஸ்யமான தேர்தல். எம்ஜிஆர் எப்படியாவது ஜெயிச்சாகணும். எம்ஜிஆருக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மன வருத்தம். நான் என்ன பண்ணேன்னு ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி பாதுகாப்பு கிடையாது. நினச்சா ஆட்சியை கலைச்சிடலாம். பொம்மை எஸ்ஆர் பொம்மை 2003ல் அவர் உச்சநீதிமன்றத்தில் போட்ட அந்த வழக்குக்கு பிறகு தான் ஒரு பாதுகாப்பு கிடைச்சது. அப்போ அந்த இது அப்போ உங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சி 80ல் கலைச்ச பொழுது அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டார். இன்னொன்று ஓட் பர்சன்டேஜும் இந்திரா காங்கிரஸும் திமுகவும் சேர்த்தா 55. இவங்க வந்து ஒன்றுமே இல்லை. எம்ஜிஆர் 23 30க்குள்ளே. அப்போ ஜெயிக்கவே முடியாதுன்ற முடிவுக்கும் எம்ஜிஆர் இருந்தார். இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் மற்றவங்க சொல்லி நீங்கள் போய் மக்கள்கிட்ட நீதி நியாயம் கேளுங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி ராமச்சந்திரன் என்ன குற்றம் செஞ்சேன்னு போனார். யாரும் எதிர்பார்க்காத முடிவு. எம்ஜிஆர் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறார். 84 தேர்தல் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் அமெரிக்காவில் அனுமதிக்கப்பட்டது. இந்திரா காந்தி கொல்லப்பட்டது. இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த தேர்தலில் ஒரு இதை தீர்மானிது. அந்த தேர்தலில் தான் ஜெயலலிதா 82ல் அதிமுகவில் சேர்ந்த ஜெயலலிதா பெரும் ஸ்டார் கேம்பெயினராக ஒர்க் பண்ணி 87 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சட்டசபை கலைஞர் 89 அதிமுக 2ஆக பிளவுபட்டு கிடக்குது. எப்போதெல்லாம் அதிமுக வீழ்த்தப்படுதோ அப்போதெல்லாம் இவர்கள் எளிதாக ஜெயிப்பார்கள். அந்த வகையில் ஜெயிக்கிறாரு. மறுபடியும் ஒரு ஆட்சி கலைப்பு, எளிதாக ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க. 91 பெரிய அளவில் இது திமுகவும் பெருசாக வரும்னு எதிர்பார்த்துக்கப்பட்ட நேரத்தில் ராஜீவ்காந்தி கொலை அது அந்த தேர்தலில் தீர்மானிக்குது. 96 5 ஆண்டு காலம் கடுமையான கோபம் ஜெயலலிதா ஆட்சிக்கு மேலே. ஆனாலும் திமுக 2ஆக பொழந்து கிடக்குது. கூட்டணியும் சரியாக அமையல. இங்கே இந்திரா காங்கிரஸும் அதிமுகவும் வலுவான கூட்டணி. அப்போ பார்க்கும்போது மீண்டும் ஆட்சியை ஜெயலலிதா தொடருவார். அப்போ தான் திடீர்னு ஒரு அதிசயம் நடக்குது. மூப்பனார் வெளியில் வர்றாரு. காங்கிரஸில் எல்லாருமே கிட்ட 90% வெளியே வந்துட்டாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஆரம்பித்து கலைஞர் முதல்ல வைகோ தான் பார்க்குறாங்க. அவர் நம்ம விஜய் மாதிரி உச்சாணி கொம்பில் ஏறி நின்றுக்கிறார். அதுக்கு பிறகு கலைஞர்கிட்ட வராங்க, ஜாயின் போடுறாங்க. எல்லாமே மாறிடுது ஒரு மாதத்தில். ரஜினிகாந்த் ஆதரவு அது. அந்த தேர்தலும் ஒரு சுவாரஸ்யமான தேர்தல் தான். யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு வந்து, யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி திடீர்னு அமைஞ்சு, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரஜினிகாந்த் வந்து ஆதரவு கொடுத்து அந்த தேர்தல் ஒரு கடுமையான, அதாவது திமுகவுக்கு எழுச்சியான ஒரு வெற்றியை கொடுத்த தேர்தல். 96 98ல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதே அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க ஜெயலலிதா அப்படின்னு பார்த்தா, ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி 30 தொகுதிகளை கூட்டணி ஜெயிக்குது எம்பியில். அப்போ ஜெயலலிதா மறுபடியும் வீர் கொண்டு எழுறாரு. அப்போது அதோடைய இது சேர்ந்து 98ல் அதான் பிஜேபி கூட இருக்காங்க. 99ல் ஆட்சியை கவுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. உடனே திமுக அங்கே கை கோர்த்துக்குது. திமுக அங்கே போனோன்னா அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் பெரிய அளவு நடக்குது. மூப்பனார் நடுரோட்டில் நிற்கிற மாதிரி ஆயிடுறாரு. ஏன்னா கலைஞர் அங்கே போயிட்டார். பிஜேபி கூட நம்ம எப்படி போய் சேர முடியும்? நான் பரம்பரை காங்கிரஸ்காரன். அப்போ எதுக்காக தாமாக ஆரம்பிச்சது? ஜெயலலிதா கூட சேரக்கூடாது காங்கிரஸ்ன்றதை தான் ஆரம்பிச்சது. இப்போ எப்படி நிலைமை? ஜெயலலிதா கூட சேர்ந்தாதான் இந்த பாஜக திமுக கூட்டணி வீழ்த்த முடியும். அப்போ மூப்பனார் அந்த முடிவு எடுக்கிறார். இப்போ 2001 தேர்தல் அது ஒரு வித்தியாசமான தேர்தல். அதற்கு பிறகு 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதில் காங்கிரஸ் இது பிஜேபி விட்டு கழட்டிக்கின்னு காங்கிரஸோட சேர்றாரு திமுக. அந்த தேர்தல் வந்து ஒரு 4 முனை போட்டி 3 முனை போட்டி மாதிரி. பாஜக அவங்களாம் தனியாக, ஏடிஎம்கே தனியாக, இந்த கூட்டணி வலுவான கூட்டணி எல்லாம் நாடு முழுவதுமே ஒரு அலை அடிக்குது. மீண்டும் காங்கிரஸ் திமுக அன்னைக்கு ஆரம்பித்த திமுக 99 ஆரம்பித்தது 2014 வரைக்கும் அவங்க மத்திய அரசில் அங்கம் வச்சுட்டு இருந்தாங்க. 2006 தேர்தல் விஜயகாந்த் 2004-05 வந்துடுறாரு. அவர் வந்து எல்லாரும் காலையை வாரி விட்டுறாரு. தொங்கு சட்டசபை கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு அவர் பண்ணுறாரு. கூட்டணி ஜெயிச்சிருது, தனியாக மெஜாரிட்டி கிடைக்கல. அப்போ 2006 to 11 2006 to 11 நடுவில் 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அதில் விஜயகாந்த் பெரிய ஃபேக்டராக இருக்கார். இருந்தாலும் அதே மாதிரி இலங்கை இனப்படுகொலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தோற்கும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஆனால் ஒன்றும் நடக்கலை. அதே மாதிரி தான் அவங்க மறுபடியும் ஜெயிக்கிறாங்க. 2011 எலெக்ஷன் வருது.
இந்த 2009 இவ்வளோ பண்ணியுமே நான் ஜெயிக்கிறோம், நம்மளை யாரும் வீழ்த்த முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் 2G விவகாரம் இதெல்லாம் வரும்பொழுது ஒன்றும் பண்ண முடியல. வீழ்த்தப்படுறாங்க. ப்ளஸ் ஆட்சியில் ஏகப்பட்ட கெட்ட பேர், சென்னையில் வந்து கவுன்சிலர்கள் அட்டூழியம், கட்சிக்காரர்கள் நாமதறிப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது விஜயகாந்த் தனித்து நின்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவர் முடிவுக்கு வர்றாரு. ஜெயலலிதா விஜயகாந்தோட சேர்ந்து நிற்கணும். பெருங்கூட்டணி அமையும் பொழுது பெருவெற்றி. திமுக வரலாறு காணாத தோல்வி. 23 எம்எல்ஏக்கள் தான் கிடைச்சாங்க. எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கல. அதுக்கு பிறகு மறுபடியும் விஜயகாந்த் அதிமுக மோதல் 2011 அந்த பீரியட். 2014 தேர்தல் பார்லிமெண்ட் எலெக்ஷனு. நாடு முழுவதும் பாஜக பெருவெற்றி பெறுது. ஆனால் இங்கே 3 முனையாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. என்டிஏ தனியாக, ஜெயலலிதா தனியாக, டிஎம்கே காங்கிரஸ் தனியாக. காங்கிரஸும் தனியாக, டிஎம்கேவும் தனியாக. 4 முனை போட்டி. காங்கிரஸ் இல்லாத டிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 3 பிரிவு இதை வந்து ஜெயலலிதா கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. மோடியில் இந்த லேடின்னு கொண்டு வராங்க. அப்போ 37 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு தனி கட்சி இவ்வளோ தொகுதிகளை ஜெயிச்சதே வரலாறு இல்லை. அந்த பீரியடில் 37 எம்பிக்கள் ப்ளஸ் 13 ராஜ்யசபா எம்பிக்கள்னு 50 பேர் ரெப்ரசன்டேட்டிவ் ஏடிஎம்கேக்கு இருந்துச்சு. பெரிய கட்சியாக பார்லிமெண்ட்டில் அதிமுக இருந்தது. அப்போ அந்த 2014 தேர்தல் முடிஞ்சோடனே அடுத்து 16 தேர்தல் வருது. இந்த மோதலுக்கு இதெல்லாம் வரும்போது 16 எலெக்ஷன் இருக்கும்போது தான் காங்கிரஸை விட்டுட்டா இனி வேலை ஆகுதுன்னு டக்குன்னு காங்கிரஸை இழுத்து பிடிச்சிக்கிறார் கலைஞர். ஆனால் ஸ்டாலின் கையில் தான் அப்போ அந்த இது வருது, கட்சி ஸ்ட்ராட்டஜி டீம் அப்போ தான் உள்ளே நுழையிறாங்க. எனக்கு என்னென்னு இவங்க முடிவெடுத்து போகும்போது இவங்களெல்லாம் தட்டி விட்றாங்க. திருமாவளவன் எல்லாரும் வெளியே அனுப்புகிறாங்க. மக்கள் நல கூட்டணி உருவாகுது. ஜெயலலிதா அதை அழகாக பயன்படுத்திக்கிறாங்க. அப்போது 2016 இங்கே டிஎம்கே இவங்க கூட்டணி ஒன்று, மக்கள் நல கூட்டணி, அதிமுக தனியாக 234 தொகுதியில் ரெட்டையில நிற்கிறாங்க. அது ஒரு சாதனை. 234 நின்று பெருவெற்றி. அவங்க ஒரு 99 கூட்டணி கட்சி, காங்கிரஸ் டிஎம்கே மட்டும் 89. அப்போ அந்த ஒரு பெருவெற்றி. அந்த தேர்தல் தான் 2 ஆளுமைகளுக்கும் கடைசி தேர்தல். அடுத்தடுத்த ஆண்டுகளில் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அப்புறம் 21 தேர்தல், 19 தேர்தல், 19 பார்லிமெண்ட்டு இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க டெல்லியில் பிஜேபி. ஆனால் இங்கே அலை வேறு. இங்கே ராகுல் காந்தி அதுன்னு எல்லாம் பிரிந்தவர்கள் ஒன்று சூடி ஒரு இது அமைக்கிறதுனால ஜெயலலிதாவும் இல்லை அப்படின்றது இன்னும் பல காரணங்களை வச்சு பெருவெற்றி 38-1 அப்படி வருது. 2021 அதே கூட்டணி அப்படியே தொடர்றதுனால ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷம் ஆட்சி அதெல்லாம் வரும்போது டிஎம்கே ஆட்சி பிடிக்குது. இந்த 5 ஆண்டுகள் பார்த்தோம். இந்த தேர்தல் விஜய் வந்திருக்காரு. அதனால் இந்த தேர்தலும் ஒரு வித்தியாசமான தேர்தலாக கணிக்க முடியாத தேர்தலாக இருக்குது. எல்லா தேர்தலும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த தேர்தல் வரலாறு இப்போ நான் சொன்னேன், ஒவ்வொரு தேர்தலுமே தனித்தனியாக பிரித்து பேசினா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். சூழ்நிலைகள் எப்படி எப்படிலாம் மாறுச்சுன்றதெல்லாம் இருக்கும். எப்படி எம்ஜிஆர் 80 தோல்விக்கு பிறகு காங்கிரஸோடு சேரலைன்னா, அதான் காங்கிரஸோடு சேரலைன்றதை விட காங்கிரஸை திமுக பிரிச்சுட்டா திமுகவில் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதில் ரொம்ப தெளிவாகி பிரித்தார். அதில் சில எம்ஜிஆர் அவமானங்கள் அடைஞ்சாலும் இறுதி வெற்றி எம்ஜிஆர் தான் கிடச்சிது. அதெல்லாம் அந்த மாதிரி ராஜதந்திர நடவடிக்கைலாம் சாணக்கியர்னு கலைஞர் சொல்லுவாங்க. அவரோட பெரிய சாணக்கியர் எம்ஜிஆர். அதோடைய வழித்தோன்றலாக இருந்த ஜெயலலிதாவும் பெரிய சாணக்கியத்தனம் தான் பண்ணாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. இந்த தேர்தலும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நாளைக்கு ஒரு 20 வருஷம் கழித்து பேசும்போது இப்படிலாம் நடந்தது, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்றதும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சூப்பர் சார், ரொம்ப அழகாக தேர்தலை பற்றி பல விஷயங்களை பற்றி சொன்னீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார்.